ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான கிச்சடி ரெசிபி தான். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச உடனே பிரியாணி சைஸில் கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 கேரட்டை பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் ஒரு 200 ml வாட்டர் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். இது நல்லா கொதித்த உடனே வேக வச்ச காயெல்லாம் போட்டுக்கலாம். 150 கிராம் அணில் சேமியாவையும் போட்டுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் ஒரு அழகான ஒரு லேம்ப் இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இது எனக்கு தீபாவளி கிஃப்டாக கிடச்சிது. வளையல் இல்லை, லேம்ப்பு தான் இது, மெழுகு லேம்ப்பு. ரொம்ப நல்லா இருந்தது. முத்துலாம் கோத்து எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கிச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.